بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين கண்ணிமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவர்களே, மாணவியர்களே, பெற்றோர்களே, அல்லாஹு தஆலா தாங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய பேருதவியால் பல நாட்களை நாம் அல்லாஹுடைய நிஅமத்துடன் கடந்து வந்து கொண்டே இருக்கின்றோம். புரியுதுங்களாமா? அல்ஹம்துலில்லாஹ். ஒரு 9 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களெல்லாம் பார்க்கும்போது சின்ன பிள்ளைங்களா இருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு நீங்களாம் பெரிய பிள்ளைங்களா வந்துட்டீங்க. 9 ஆண்டுகளுக்கு முன்னால் சின்ன பிள்ளைகளாக பார்த்தவங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய அருளால் அவங்க படித்து சில பேர் வேலைக்கு போயிட்டாங்க, சில பேர் வேலை படித்து கொண்டு இருக்கிறாங்க, சில பேருக்கு திருமணம் ஆகிவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்றான். புதுசு பரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய நிஅமத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பல மாற்றங்களை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி இருக்கின்றான். நீங்களும் அதே போல அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்கு முன்னால் இருந்த மாணவர்கள் எவ்வாறு நல்ல முறையில் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாங்களோ, படித்து நல்ல வேலையில சில பேர் போயிட்டாங்க, சில பேர் நல்லா படிக்கிறாங்க, படிக்கிற இடத்துல தொழுக வைக்கிறாங்க. அதே போல படித்து இங்க ஓதி முடித்து படிப்பும் முடித்த பிறகு உஸ்தாது போல அவங்க என்ன செய்றாங்க, இப்ப துணை இமாமா இருக்கிறாங்க. பெண் பிள்ளைகளில் சில பேர் டாக்டர் ஆயிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நிஅமா. அவங்க கருப்பையும் தங்களுடைய பார்வைகளையும் பாதுகாத்து ஒழுக்கத்துடன் நல்ல முறையில் அல்லாஹ்வை பயந்து அவங்க வாழ்க்கையில பயணித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான வகுப்புகள் அல்லாஹ்வுடைய உதவியால் நல்ல பயனை கொடுத்திருக்கும் என்று நாம் அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைக்கின்றோம். அதுபோல மாணவர்களாகிய நீங்களும் இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்தில் நீங்களும் ஒழுக்கத்துடன் கூடிய சிறந்த முன்மாதிரியான கல்வியாளர்களாக வரணும். வருவீங்களா? அதே போல மேல இருக்கக்கூடிய மாணவியர்களும் நீங்களும் அப்படியே நாட்களை கடந்து வரும்போது சிறந்த முன்மாதிரிகளாக ஒழுக்கத்துடன் நல்ல முறையில் செல்லும் இடத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களாக இருக்கணும். உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளணும், மறைவிடங்களை பேணி கொள்ளணும், பாதுகாத்து கொள்ளணும். ஒரு சுய மரியாதையுடன் நடக்கக்கூடியவங்களாக இருக்கணும். பெற்றோர்களையும் பெரியோர்களையும் மதிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். சரிங்களா? போன இடத்துல நம்முடைய கடந்த அதாவது படித்த மதரசா பள்ளிக்கூடங்களுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் விதமாக நடந்து கொள்ளக்கூடாது. புரியுதுங்களாமா? இன்ஷா அல்லாஹ் நல்ல பிள்ளைகளா நல்ல முன்மாதிரிகளா வருவீங்களா? இன்ஷா அல்லாஹ். மாணவியர்களும் அதே போல நீங்களும் நல்ல முன்மாதிரிகளாக வரணும். உங்களுக்கு முன்னால் சென்றுவிட்ட பல மாணவியர்கள் மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு முன்னுதாரணமா இருக்கிறாங்க. அல்லாஹுடைய இறையச்சம் கொண்டவங்களாக காணப்படுகிறார்கள். அல்லாஹ்வே உள்ளங்களை அறிந்தவன். மேலோட்டமாக நமக்கு தெரிந்த விதத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு நிலை காணப்படுகிறது. படித்த கல்வியை படித்து கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க.
பெற்றோரை மதிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஏதாவது வாழ்க்கையில சில தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டால் உடனே பெற்றோர்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய நல்ல சாலிஹீன்களாகவும் அல்லாஹ் தஆலா அவங்கள ஆக்குகிறான். புரியுதுங்களாமா? அந்த மாதிரி தான் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். சரிங்களா? இப்ப பல வகுப்புகளை நம்ம கடந்து வந்து கொண்டே இருக்கின்றோம். நம்மை பண்படுத்தக்கூடிய பல விஷயங்களை பார்த்து கொண்டே வருகிறோம். சரிங்களா? கடந்த வகுப்போட நம்ம ஒரு தொடரை முடிச்சிட்டோம். இன்னையிலிருந்து ஒரு புதிய தொடரை ஆரம்பிக்க போறோம். அதற்கு முன்பாக கடந்த வகுப்புகள் படித்த பாடங்களை இதுவரைக்கும் என்ன படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைவுபடுத்திக் கொள்ளலாம். புரியுதுங்களா? நம்ம திரும்ப திரும்ப என்ன செய்யணும்? அதை படிக்கணும். இந்த பாடத்தினுடைய பயன்களை நாம மக்கள்கிட்ட காண முடியுது என்பதை நம்ம ஆரம்பத்துல சொன்னோம். மாணவர்கள், மாணவியர்கள், தாய்மார்கள், பெற்றோர்கள், ஆண்கள்கிட்ட நிறைய மாற்றங்கள் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கின்றான்? ஏற்படுத்தி இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. புரியுதுங்களா? அதே போல சிறந்த மாற்றங்களை நாம என்ன செய்து கொள்ள வேண்டும்? உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. கடந்த வகுப்புகளில் நாம் தொடர் வகுப்பாக 7 வகுப்புகள் பார்த்தோம். அது என்னன்னு சொன்னா பெற்றோருக்கு பணிவிடை செய்தல். அதை உங்களுடைய வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்களா? கொண்டு வந்துட்டீங்களா? பிர்ருல் வாலிதைன், பெற்றோருக்கு உபகாரம் செய்தல், பணிவிடை செய்தல் கொண்டு வந்துட்டீங்களாமா? மாணவியர்கள் தாங்கள் கொண்டு வந்தீர்களா? உஸ்தாதாக்கள்கிட்ட சொல்லுங்க. சரிங்களா? பெற்றோருக்கு பணிவிடை செய்தல், பெற்றோருக்கு என்ன செய்யக்கூடாது? உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோர்களை நோவினை படுத்துற மாதிரி நடந்து கொள்றது, கத்துறது, அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம முன்னால போன வகுப்புல படிச்சிருக்கிறோம். படித்து கொண்டே போறது அல்ல நம்ம நோக்கம். நம்முடைய நோக்கம் வந்து என்னது? வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படித்தானே உஸ்தா? கரெக்ட் தானே? இம்ப்ளிமெண்ட் தானே ஆங்கிலத்துல? வாழ்க்கையில செயல் வடிவத்துல கொண்டு வரணும். புரியுதுங்களாமா? உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோர் நோவினை செய்யக்கூடாது என்பதை நாம படித்தோம். அதுக்கு அடுத்ததாக நாம படித்த தொடர் என்ன? பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் விதைக்க வேண்டிய நல்ல பண்புகளை படித்தோம். இப்ப பெற்றோர்கள் உங்களுக்கு அந்த நல்ல பண்புகளை நினைவுபடுத்தினாங்களா? யாருமா? மாஷா அல்லாஹ். எந்த பெற்றோர்? ஹபீப் பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ஃபௌசான் மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். வேற யாருமா? எங்க பெற்றோர் இந்த வகுப்பில் நடைபெற்ற பாடங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஆத்திஃப் பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ஹாத்திம், உங்களுடைய பெற்றோர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களா? மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அல்லாஹு தஆலா இவ்வாறான பெற்றோருக்கு அருள் புரிவானாக. என்னம்மா? நீங்களும் பெரியவர்களாக வரும்போது உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த உபதேசங்களை எடுத்து சொல்லணும். இந்த உபதேசங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? குர்ஆன் சுன்னாவிலிருந்து எடுக்கப்பட்ட உபதேசங்கள். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கொடுக்கக்கூடிய வழிகாட்டக்கூடிய உபதேசங்கள் ஆகும். அதற்கு முந்தைய வகுப்பில் நைலுல் மினன் ஃபி ஹுப்பில் வத்தன், நாம இருக்கக்கூடிய நாட்டை என்ன செய்யணும்? நேசிக்கணும். நாட்டுக்கு பயனளிக்கும் விதமாக நாம நடக்கணும். நம் நாட்டிற்கு பாதகமா நடக்கக்கூடாது. நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் என்னமா அகெயின்ஸ்டா நடக்கக்கூடாது. நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தும் விதமாக நடக்கக்கூடாது. உதாரணமாக பாதையில போகும்போது கூட நம்ம குப்பையை போடக்கூடாது. அது மற்ற ஏனைய மக்களுக்கு இடையூறு கொடுக்கக்கூடியதானே இருக்குது. அந்த அளவுக்கு நாம ஒரு மக்களுக்கு பயனுள்ளவங்களாக இருக்கணும். அதே போல சிறந்த அதிகாரிகளாக வரணும். நாட்டிற்கு சேவை செய்யக்கூடிய நல்ல மருத்துவராக வரணும். நல்ல இன்ஜினியரா வரணும். நல்ல டீச்சரா வரணும். நல்ல ப்ரொஃபஸரா வரணும். புரியுதுங்களா? நல்ல அரசு அதிகாரிகளாக வரணும். நல்ல வியாபாரிகளாக வரணும். புரியுதுங்களாமா? அதெல்லாம் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய காரியங்கள். ஒரு நாட்டிற்கு சேவை செய்யக்கூடிய காரியங்கள். நீங்க நல்ல ஒரு பிசினஸ் மேனா வந்துட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஈமானுடன் உங்கள்கிட்ட செல்வம் கூடும்போது உங்களுடைய செல்வம் ஏழைகளுக்கும் தேவை உள்ளவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால அல்லாஹ் உங்களுக்கு கூலியை கொடுப்பார். புரியுதுங்களா? உங்கள் மூலமாக உங்கள்கிட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்யறாங்கன்னா அவங்க அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முதலாளியிடமிருந்து நல்ல சம்பளத்தை பெற்றுக்கொண்டு அவங்க குடும்பம் நல்லா வாழும். அப்ப கிட்டத்தட்ட 200 பேர் உங்கள்கிட்ட வேலை செய்யறாங்கன்னா 200 பேரின் நன்மைகள் உங்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். நீங்க நல்ல சாலிஹான மூமினான ஒரு நல்ல ஒரு முதலாளியாக இருக்கும்போது உங்களால நிறைய நன்மைகள் ஏற்படும்.
அப்ப நாட்டினுடைய பொருளாதாரமும் வளர்ச்சி அடையும். புரியுதுங்களாமா? அதையெல்லாம் நீங்க மேற்கொள்ளணும். செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அந்த பாடத்தெல்லாம் படிச்சுட்டோம். அதே போல மழை மற்றும் குளிர்காலங்களில் ஒரு முஸ்லிம் அறிந்து கொள்ள வேண்டிய தொடர் பார்த்திருக்கோம். 3 தொடர். அது பொதுவாகவே மழை காலங்களை நம்ம குளிர்காலங்களில் அந்த பாடத்தை நினைவுபடுத்துவோம். ஷிர்க், இணை வைப்பை பற்றி 14 தொடர்கள் பார்த்தோம். அதை மறக்க கூடாது. ரொம்ப மிக முக்கியமானது. வாழ்க்கையில் இணை வைப்பு என்பது அறவே வரக்கூடாது. ஷிர்க், அல்லாஹுக்கு இணையாக ஒரு தாயத்தை ஏற்படுத்துவது, மனிதனை ஏற்படுத்துவது, முகசுதிக்காக தொழுதல், பேருக்காக பாராட்டுக்காக ஓதுதல், நல்லறங்களை செய்தல், இந்த வகை எல்லாமே என்னதுமா? ஷிர்க், இணை வைப்பு. ஒரு அரசு அதிகாரியை அல்லது ஒரு ஆட்சியாளரை அல்லாஹுக்கு நிகராக அவரை வணங்குவது, நம்ம நாடுகள்ல அந்த மாதிரியான பழக்கங்கள் நடக்குது. ஒரு என்னமா புகழ்வது, அல்லாஹுக்கு நிகராக புகழ்வது, நீங்க தான், உங்களை விட்டால் எங்களுக்கு யாரும் கிடையாது என்ற இது போன்ற வாசகங்களை சொல்வது, உங்களை நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்வது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் இப்படிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் என்னது? ஷிர்க். இதனுடைய பல வகைகளை அந்த தொடரில் நாம் பார்த்தோம். 14 தொடர்கள். இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? வீட்டுல ஃப்ரீயா இருக்கும்போது, சாப்பிடும் போது, ஃப்ரீயா இருக்கும்போது, அதே போல சாட்டர்டே லீவு, உங்களுக்கு ஃப்ரைடே லீவு, இந்த சமயங்களில் யூடியூப் சேனல்ல போய் இந்த ஷிர்க் பகுதியை கிளிக் செய்து அதை அப்படியே ஃபுல்லா அன்னைக்கு ஃபுல்லா கேட்டு குறிப்பெடுக்கலாம். அதை வாழ்க்கையில கொண்டு வரணும். புரியுதுங்களா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. அதே போல குர்ஆன் சுன்னாவின் வெளிச்சத்தில் ஹஜ்ஜின் சட்டங்களை பார்த்தோம். ஹஜ்ஜுடைய மாதம் துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா மாதங்களில் ஹஜ்ஜுடைய சட்டங்களை நாம தெரிந்து கொண்டோம். இது ஒரு சட்டம், மார்க்க சட்டம், நன்மையை தரக்கூடிய ஒரு கல்வி. அதை நீங்க நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. மனசுல நியத் வைக்கணும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹுக்காக நான் ஹஜ் செய்வேன், அல்லாஹுக்காக நான் உம்ரா செய்வேன், குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில பிதா இல்லாமல் ஹஜ் உம்ரா செய்வேன் என்பதை நீங்க மனசுல நியத்து கொள்ள வேண்டும். அடுத்து நோன்பு காலங்களில் இலகுவான நோன்பின் சட்டங்களை படித்தோம். அதற்கு முந்தைய தொடரில் மாஷா அல்லாஹ், இது கொரோனா காலகட்டத்தில் நடைபெற்ற வெள்ளிக்கிழமை மாலை தொடர். இதெல்லாம் நிறைய வகுப்புகள் இருக்குது. நம்ம இந்த நேரத்தில் நடைபெறக்கூடிய வகுப்புகளை மட்டும்தான் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் அழகிய பெயர்களை கொண்டு பிரார்த்தனை செய்தல், குர்ஆன்ல இடம்பெறக்கூடிய பெயர்களை எல்லாம் படிச்சோம். மாஷா அல்லாஹ், சமீரன் எல்லாம் அதை மனப்பாடம் பண்ணிட்டாங்க. ஆத்திஃப் மனப்பாடம் பண்ணி கொடுத்தாங்களாமா? ஞாபகம் இல்லை. வேற நீங்க இப்ராஹிம் மனப்பாடம் பண்ணீங்களா? மாஷா அல்லாஹ், ஃபுல்லா மனப்பாடம் பண்ணீங்க. அதே போல இஸ்ஸத், இஸ்ஹாக், மாஷா அல்லாஹ், அவங்க எல்லாம் ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி கொடுத்தாங்க. அதே போல இப்ராஹிம், அவங்கெல்லாம் மனப்பாடம் பண்ணி கொடுத்தாங்க. அதே போல ஆதில், மாஷா அல்லாஹ், ஆதில் அவங்க காணோம். அவங்க குர்ஆனில் வரக்கூடிய அத்தனை துஆக்களை மனப்பாடம் செய்து கொடுத்தாங்க. அதே போல தௌஹீத் 34 தொடர்களை படிச்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். எத்தனை தொடர்கள்மா? 34. ஏகத்துவம், அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும். அதுல இடம்பெறக்கூடிய அல்லாஹுவை பயப்படுதல், அல்லாஹுவை நேசித்தல், அல்லாஹுடைய அழகிய பெயர்கள், பல தொடர்களாக பார்த்தோம். அல்லாஹுடைய அழகிய பெயர்கள் அனைத்தையும் மாஷா அல்லாஹ் சமீர் அவங்க ஃபுல்லா மனப்பாடம் பண்ணாங்க. அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வாங்க. அதை நினைவுபடுத்தணுமா? அர்த்தத்தோட ஆதில், மாஷா அல்லாஹ், அவங்க காணோம், வரக்கானோம். அதுல இடம்பெறக்கூடிய தலீலோட ஆதாரத்தோட மனப்பாடம் பண்ணாங்க. ஃபௌசான் மனப்பாடம் பண்ணி கொடுத்தாங்களா? உஸ்தாத் ஞாபகம் இல்லை உஸ்தாத், மறந்துட்டாங்க. அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வாங்க. அதை திரும்ப என்ன செய்யணும்? ஃபௌசான், நீங்க எல்லாருமே என்ன செய்யணுமா? ஃபர்ஹான், ஹஃபீத்லாம் அப்போ சின்ன குர்ஆன் ஓதிட்டு இருந்தீங்க, இப்போ குர்ஆன் வந்துட்டீங்க. நீங்க என்ன செய்யணும்? அந்த தொடரெல்லாம் என்ன செய்யணுமா? முஹ்சின், அப்துல் ரஹ்மான், நுஅமான்ல எப்படி கொடுத்தாங்களா? எல்லாரும் என்ன செய்யுங்க? அந்த தொடரை திரும்ப போட்டு பாருங்க. அதுல இடம்பெறக்கூடிய குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் மனப்பாடம் செய்யுங்க. புரியுதுங்களாமா? ஏன்னா நடத்துதான் நம்ம நினைத்து பார்க்கணும், அது திரும்ப பார்க்கணும். 3 அடிப்படைகள். அல் உசூலு ஸலாஸா, மர் ரப்புக வமா தீனுக வமன் நபியுக உடைய அழகான புத்தகம் முஹம்மது இப்னு அப்துல் வஹ்ஹாப் ரஹிமஹுல்லாஹ்
தொகுத்த ஒரு எளிமையான சிறிய ஒரு புத்தகம். அதை நாம 12 வகுப்புகளாக நடத்தணும். அப்புறம் அவ்வப்போது மாதங்கள் தொடர்பான உரைகள் நடத்தணும். ஞாபகம் இருக்குதுங்க? முஹர்ரம் மாதம், ஆஷுரா, தாசுஆ நோன்பை பற்றியான சிறப்புகளை சொன்னோம். ஆஷுரா அந்த முஹர்ரம் மாதத்தில் ஆஷுரா தினத்தில் அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவங்க சமூக மக்களையும் காப்பாற்றிய வரலாறுகளை எல்லாம் நினைவுபடுத்தினோம். ஹிஜ்ரா அது எவ்வாறு, ஹிஜ்ரா அந்த காலண்டர் அடிப்படை எவ்வாறு உருவானது, யாருடைய காலகட்டத்தில் உருவானது, யாருக்கு ஞாபகம் இருக்குது? ஃபௌசான், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஷயான், பாரக்கல்லா ஃபீக்கும். ஷயான், ஷயான் மாஷா அல்லாஹ். நல்ல ஞாபக சக்தி, நல்ல அந்தந்த விஷயங்களை கேட்கக்கூடிய சாலிஹான ஒரு பிள்ளையா இருக்கிறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான். உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சி காலத்தில், அவர்களின் ஆட்சி காலத்தில் துவங்கப்பட்டதுதான் ஹிஜ்ரா காலண்டர். புரியுதுங்களாமா? அதே போல ரபியுல் அவ்வல் மாதம், நம்ம இருக்கக்கூடிய இந்த மாதம் என்ன மாதம்? ரபியுல் அவ்வல் மாதம். இந்த மாதத்தில் மக்களிடத்துல காணப்படக்கூடிய அனாச்சாரம் என்ன, பிதா என்ன? மீலாது விழா கொண்டாடுதல், மௌலூத் ஓதுதல். அதை பற்றியான எச்சரிக்கையும் நாம் என்ன செஞ்சோம்? அதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். அது ஒரு தவறு, அதில் ஏற்படக்கூடிய தவறுகள் என்னென்ன என்பதை எல்லாம் அந்தந்த மாதங்கள் தொடர்பான காலகட்டத்தில் அதை பற்றியான வகுப்புகளை நாம பார்த்திருக்கிறோம். அதையெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? அவ்வப்போது திரும்ப நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. சரி, இன்னையில இருந்து நாம பார்க்கக்கூடிய பாடம் என்னண்டா, சிறந்த ஒரு பாடம். குர்ஆன் கூறும் சிறந்த முன்மாதிரி ஆளுமைகள், எக்ஸாம்பிளரி பெர்சனாலிட்டிஸ். கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கிறேன். உச்சரிப்பு எனக்கு வராது, நீங்க சரி செய்து கொள்ளுங்க, உங்களுக்காகத்தான். நீங்க தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளரி பெர்சனாலிட்டிஸ், ரைட்டுங்களாமா? சிறந்த ஆளுமைகள், சிறந்த ஆளுமைகள், அந்த மாதிரி நீங்க வரணும். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, பார்க்கலாமா? சிறந்த ஆளுமைகள், குர்ஆன் சொல்லக்கூடிய சிறந்த ஆளுமைகள். குர்ஆன் என்பது மாஷா அல்லாஹ் கோடிக்கணக்கான மக்கள் ஓதக்கூடிய அல்லாஹுடைய ஒரு வேதம். கோடிக்கணக்கான மக்கள் ஓதக்கூடிய ஒரு வேதம். அதனுடைய அர்த்தங்களை படிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் இந்த எக்ஸாம்பிளரியான முன்மாதிரியான ஆளுமைகளை பற்றி படிக்கிறாங்க. புரியுதுங்களாமா? அல்ஹம்துலில்லாஹ் நபுதஉ பி பரகாத்தில்லாஹ். அன்பார்ந்த மாணவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக. அல்லாஹுடைய அருள் வளத்தால், அருள் வளங்களால் நம்ம இந்த பாடத்தை துவங்கலாமா? இன்ஷா அல்லாஹ். இது அல்லாஹுடைய அருள் வளம். பல தடவை இந்த நியமத்தை உங்களுக்கு நாம நினைவுபடுத்துறது உண்டு. எத்தனையோ மாணவர்கள், மாணவியர்கள் பார்க்கிலும் சினிமாவிலும் தெருக்களிலும் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா என்ன முஹ்சின், வானவர்கள் வந்து உங்களை சங்கைப்படுத்தக்கூடிய, கண்ணியப்படுத்தக்கூடிய இடத்தில் உட்கார வைத்திருக்கின்றான். இது யாருடைய நியமா? புரியுதுங்களா? நுஅமான், புரியுதுங்களா? நதகல்லபு ஃபீ நிஅமில்லாஹி லைலன் வ நஹாரா. இரவும் பகலுமாக அல்லாஹுடைய நியமத்தில் நாம் புரண்டு புரண்டு வருகிறோம். அல்லாஹு தஆலா நம்மை நிம்மதியாக வைத்திருக்கின்றான், நல்ல உணவை கொடுத்திருக்கின்றான், நல்ல வாழ்வாதாரத்தை கொடுத்திருக்கின்றான், நல்ல கல்வியை கொடுத்திருக்கின்றான், நல்ல ஸ்கூல் ஸ்டடீஸை கொடுத்திருக்கின்றான். இவைகள் அனைத்தும் அல்லாஹுடைய நிஅமா, அருள் கொடைகள். அதை நாம நினைக்கணும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லணும், அதற்கு நன்றி செலுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. நன்றி செலுத்தக்கூடிய சாலிஹான பிள்ளைகளா இருப்பீங்களா? இன்ஷா அல்லாஹ் நல்ல முன்மாதிரிகளாக வரணும். அந்த முன்மாதிரியா உருவாறதுக்காகத்தான் இறைவன் கூறக்கூடிய முன்மாதிரிகளை பற்றி பார்க்க போறோம். புரியுதுங்களாமா? எப்படியான முன்மாதிரிகளை பார்க்க போறோம் தெரியுமா? இதுவரை உலகம் காணாத சிறந்த கல்வியாளரை பற்றி படிக்க போறோம். சிறந்த எஜுகேட்டர் தானமா? சிறந்த எஜுகேட்டரை பற்றி படிக்க போறோம். எஜுகேட்டர், அல்லாஹ்வே அந்த மனிதருக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தான். அல்லமல் ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, அனைத்து பெயர்களையும் அல்லாஹு தஆலா
ஆதம் என்ற கல்வியாளருக்கு கற்றுக் கொடுத்தான், அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அந்த ஆதமை பற்றி பல இடங்களில், அந்த முன்மாதிரியை பற்றி, அந்த ஆளுமை பற்றி பல இடங்களில் அல்லாஹ் கூறுகிறான். எதற்கு தெரியுமா? அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல பல விஷயங்களை நீங்கள் கற்று சிறந்த கல்வியாளராக வர வேண்டும் என்பதற்காக. புரியுதுங்களாமா? ஒரு கம்பெனில நீங்க போறீங்க, அதுல இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நீங்க அந்த கம்பெனியுடைய மேனேஜர். புரியுதுங்களா? நீங்க ஒரு ஓனரா இருந்தா நீங்க நடத்தக்கூடிய கம்பெனியுடைய அனைத்து பொருட்களும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் இல்லையா? அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்தினார். அப்படியான சிறந்த ஒரு எஜுகேட்டரை பற்றி தான் படிக்க இருக்கின்றோம். சிறந்த, இதுவரை உலகம் காணாத அப்படியான எஜுகேட்டர் கிடையாதுங்க. அது மாற்றிக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இதுவரை உலகம் காணாத சிறந்த பொறியாளரை பற்றி, இன்ஜினியரை பற்றி படிக்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் உலகத்துல அப்படியான இன்ஜினியர் கிடையாதுங்க. முதலில் கப்பலை அல்லாஹுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் செய்த ஒரு இன்ஜினியர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். சிறந்த பொறியாளர், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு மக்களை இரவும் பகலுமாக அழைப்பு கொடுத்த சிறந்த சமூக ஆர்வலர், சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட பெரிய மனிதன்க. யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். சும்மா சம்பாதிச்சு தான் குடும்பம் தன்னுடைய வீடு கட்டி நல்லா சொகுசா வாழ்வேன் என்ற நிலையில் வாழவில்லை. மாறாக பல நாட்களாக மக்களுக்கு நல்ல விஷயத்தை போதித்த சிறந்த முன்மாதிரியான ஆளுமையாக யார் இருக்கிறாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இதுவரை உலகம் காணாத சிறந்த வானவியலாளரை, அஸ்ட்ரானமர் தானமா? கரெக்டா? அஸ்ட்ரானமரை பற்றி படிக்க இருக்கின்றோம். யார் அது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நீங்க பார்க்கலாம், இந்த உலகத்துல நிறைய சூரியனை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க. ஆனா அதுல பெரும்பாலானவங்க யாரு கிடையாதுமா? அல்லாஹ்வை, படைப்பாளனை பற்றி நம்பிக்கை கொள்ளல. வானவியலை பற்றி ஆராய்ச்சி பண்றாங்க, ஆனா அல்லாஹ் படைப்பாளனை பற்றி நம்பிக்கை கொள்ளல. அதனால அவங்களுடைய வாழ்க்கை இன்கம்ப்ளீட். ஆனால் இந்த வானவியலாளரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைப்பாளனை, சூரியனை படைத்த அல்லாஹுவை அறிந்து கொண்டார்கள். நட்சத்திரங்களை படைத்த அல்லாஹுவை அறிந்து கொண்டார்கள். சந்திரனை படைத்த அல்லாஹுவை அறிந்து கொண்டார்கள். முன்மாதிரியான அல்லாஹுவுக்கு கட்டுப்படக்கூடிய சிறந்த பெர்சனாலிட்டியாக இருந்தார்கள். யாருமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். பல முன் உதாரணங்கள் இருக்குது அவங்க வாழ்க்கையில. நம்ம இன்னைக்கு டிராவல் பண்றோமா இல்லையா? மார்க்கத்துக்காக டிராவல் பண்ணிய சிறந்த ஒரு கல்வியாளர் தான் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுடைய பிள்ளைகள்ல ஏராளமான முன்மாதிரியான பெர்சனாலிட்டிஸ்களை, முன்மாதிரியான மக்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி இருக்கின்றான், இறை தூதர்களை. பார்க்கலாமா இன்ஷா அல்லாஹ்? இதுவரைக்கும் இப்ராஹிமை போல உலகம் காணல. அல்லாஹு தஆலா நபிக்கு என்ன செய்கிறான்? நபிக்கும் சஹாபாக்களுக்கும் இப்ராஹிம் நபியை முன் உதாரணமாக காட்டி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே உங்களுக்கு என்ன இருக்கிறது? உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். இதுவரைக்கும் உலகம் காணாத 2 சிறந்த அரசர்களை பற்றி படிக்க இருக்கிறோம். கிங் யாருமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம். இரும்பை உருக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருந்தான். சிறந்த வணக்கசாலி, சிறந்த கல்வியாளர், சிறந்த நீதிபதி, சிறந்த அரசர், சிறந்த இந்த உடலை பில்ட் பண்ணியிருந்த கமாண்டரா இருந்தாங்க. என்ன உடலை நல்ல கட்டமைப்பாக வச்சிருந்தாங்க. சிறந்த ஒரு ராணுவ வீரராக இருந்தாங்க. எதிரியை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் அவங்கள்ட்ட இருந்தது. எவ்வளவு பெரிய ஆளுமை பாருங்க. புரியுதுங்களா இல்லையா? அவங்களுடைய மகனாரான சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இதுவரை உலகத்தில் அவர்களை போன்ற அரசர் கிடையாதுங்க. சிறந்த ஒரு அரசராக அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி குர்ஆனில் கூறி காட்டுகிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். காற்றிலே பறக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருந்தான். இதுவரைக்கும் யாருக்கு அப்படி கிடையாது. புரியுதுங்களா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பறவைகளை வசப்படுத்தி கொடுத்திருந்தான்.
பறவைகளிடத்துல பேசினாங்க. எறும்பு பேசக்கூடிய பேச்சை விளங்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஏன்? நாமெல்லாம் பார்க்க முடியாத ஷைத்தான்களும் ஜின்களும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பார்த்து நடுங்கியதுங்க. அப்படியான ஒரு ஆட்சியாளராக யார் இருந்தாங்க? அப்படியான சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தான் நாம பார்க்க இருக்கின்றோம். சரியான பர்சனாலிட்டி, அவங்க சரியான ஒரு ஆளுமை. நீங்க அப்படியான ஒரு ஆளுமை இந்த உலகம் கண்டது கிடையாது. புரியுதுங்களாமா? அடுத்து இதுவரை உலகம் காணாத சிறந்த மருத்துவரை பற்றி பார்க்க இருக்கோம். சொல்லுங்கம்மா. ஈசா அலைஹிஸ்ஸலாம். பரக்கல்லாஹு ஃபீக்கும் ஃபௌசான். மருத்துவர்கள்லாம் இருக்கிறாங்க, நல்ல மருத்துவங்கள் செய்யறாங்க, சரிங்களா? ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த இந்த ஆற்றல் என்ன தெரியுமா? அல்லாஹுடைய அனுமதியினால் குருடராக உள்ளவரை, பிறவி குருடரை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருந்தான். குஷ்டம் பிடித்த மனிதரை குணப்படுத்தக்கூடிய நிலையை அல்லாஹ் கொடுத்திருந்தான். வீட்டுல என்ன சேர்த்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க, சொல்லக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருந்தான். புரியுதுங்களா? இப்படியான ஆற்றலை அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்தி அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மனிதராகவும் அல்லாஹின் பக்கம் அழைக்கக்கூடிய சிறந்த முன்மாதிரியாகவும் இருந்தார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவர்களை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள் அன்பு மாணவர்களே. குர்ஆன் கூறும் இந்த ஆளுமைகளின் வரலாறுகள் தான் நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பண்படுத்தியது. நபி அவர்களுக்கு மக்கள் தொல்லை கொடுக்கும் போது அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம், முன்னால் இருந்த சிறந்த ஆளுமையான மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கூறி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த மக்கள் துன்புறுத்தினார்கள், மூசா பொறுமையோடு இருந்தாங்க என்ற வரலாறை கூறி நபியை அல்லாஹு தஆலா பண்படுத்தினான். இப்ராஹிம் நபியுடைய வரலாறை கூறி அல்லாஹு தஆலா நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பண்படுத்தினார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை கூறி நீதமாக நடக்க வேண்டும் என்ற ஒரு பண்பாட்டை நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா முன்மாதிரிகளை கூறி பண்படுத்தினார். யாருமா? நீதம் சொன்னா நீதம் ஏமாற்றாம நீதமா நடக்கிறது. பரக்கல்லாஹ். இந்த முன்மாதிரிகளை அல்லாஹு தஆலா முன் உதாரணமாக கூறிதான் உலகின் பல பாகங்களை ஆட்சி செய்த நீதமான ஆட்சியாளர்களான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் இவர்களை போன்ற சிறந்த ஆட்சியாளர்களை அல்லாஹு தஆலா உருவாக்கினார். நீங்க நினைச்சு பாத்தீங்களா? எழுத படிக்க தெரியாத சில பேர் எழுத படிக்க தெரிஞ்சவங்களா இருந்தாங்க, பல பேருக்கு எழுத படிக்க தெரியாத நபர்களாக இருந்தார்கள் சஹாபாக்கள். ஆனால் இந்த குர்ஆன் வந்தது, சிறந்த கல்வி அவர்களுக்கு கொடுத்தது. இந்த மாதிரியான முன் உதாரண மனிதர்களை பற்றி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தான். அவருடைய வாழ்க்கை அப்படியே மாறியது. சிறந்த ஆட்சியாளர்களாக இருந்தார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாமிய ஆட்சி அப்படியே பரவியது. அவர்களை யாரும் மிகைக்க முடியாத நிலையை அல்லாஹ் கொடுத்தான். எதன் காரணத்தினால்? இந்த மாதிரியான முன்னுதாரண மனிதர்களை, முன்மாதிரியான ஆளுமைகளை கூறி கூறி அல்லாஹ் அவர்களை பண்படுத்தினார். சரியான தைரியம் அவர்களுக்கு ஏற்பட்டது. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளும் உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆளுமைகளின் வரலாறுகள் தான் சிறந்த இமாம்களையும் நம்ம கேள்விப்படுறோமா இல்லையா? இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா, இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா, இமாம் தௌரி ரஹிமஹுல்லா, இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா, இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லா, இப்னு கதீர் ரஹிமஹுல்லா, இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லா. இமாம் தெரியல. இந்த மாதிரியான சிறந்த இமாம்களை, கல்வியாளர்களை உருவாக்கியது எதுமா? இந்த வரலாறு தான். அல்லாஹ் கூறக்கூடிய இந்த வரலாறு தான். இந்த ஆளுமைகளின் வரலாறுகள் தான் சிறந்த இமாம்களையும், சிறந்த கல்வியாளர்களையும், சிறந்த ஒழுக்க சீலர்களையும், சிறந்த மனிதர்களையும் இந்த உம்மத்தில் உருவாக்கியது. சுப்ஹானல்லாஹ். புரியுதுங்களாமா?
அல்லாஹ் கூறுகிறான் இந்த வரலாறுகளை பற்றி, நஹ்னு நகுஸ்ஸு அலைக் அஹ்ஸனல் கஸஸ், உலகிலே இப்படி ஒரு அழகான வரலாறே கிடையாதுங்க. அல்லாஹ் கூறுகிறான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், அழகான வரலாற்றை நபியே உமக்கு நாம் கூறுகிறோம். பிமா அவ்ஹைனா இலைக ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை வஹியாக அறிவிப்பதன் மூலம். வ இன் குன்த மின் கப்லிஹி லமினல் காஃபிலீன், இந்த வரலாறுகளை தெரியாத மனிதராக நபியே நீங்கள் இருந்தீர்கள். அல்லாஹு தஆலா இந்த வரலாறை நபி அவர்களுக்கு சொல்வதற்கு முன்பா நபிக்கு தெரியாது. அல்லாஹு தஆலா இந்த வரலாறுகளை சொல்லி, அழகான வரலாறை சொல்லி அல்லாஹு தஆலா நபியையும் சஹாபாக்களையும் பண்படுத்தினார். இந்த வரலாறுகள் தான் மிகப்பெரிய நபியினுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடியதாக இருந்தது. அல்லாஹ் கூறுகிறான், வகுல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அம்பாஇ ருசுல், இறை தூதருடைய செய்திகளை நபியே உமக்கு நாம் கூறுகிறோம். எதற்காக தெரியுமா? மா நுஸப்பிது பிஹி ஃபுஆதக், உம்முடைய உள்ளத்தை ஸ்ட்ராங் படுத்தக்கூடிய, உறுதிப்படுத்தக்கூடிய, எதை கொண்டு, எந்த வரலாற்றை கொண்டு உம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவோமோ, ஸ்ட்ராங் படுத்துவோமோ, அப்படியான வரலாறுகளை, இறை தூதருடைய வரலாறுகளை நாம் உமக்கு கூறுகிறோம். வஜாஅக ஃபீ ஹாதிஹில் ஹக், இந்த வரலாறுகளில் உண்மை இருக்கிறது, உண்மை வந்து விட்டது. வமௌஇதத்துன் வذிக்ரா லில் முஃமினீன், முஃமின்களுக்கு நல்ல உபதேசம் இருக்கிறது, நல்ல ஒரு நினைவூட்டல் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இப்ப இந்த வரலாறு என்பது நமக்கு நல்ல ஒரு உபதேசமாகும். இன்ஷா அல்லாஹ் இந்த வரலாறு படிக்கலாமா? அதுல இருந்து நல்ல உபதேசங்களை பெற்றுக்கொள்ளலாமா? குறிப்பெடுப்பீர்களா? இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த ஆளுமைகளை அறிந்த பிறகு நீங்களும் சிறந்த ஆளுமைகளாக வருவீர்களா? உங்கெல்லாம் பார்க்கும்போது நீங்க சிறந்த ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி நிறைய சேவை செய்யக்கூடியவங்களா இருக்கணும். நீங்க ஒரு யூனிவர்சிட்டி கட்டி நிறைய சேவைகள் செய்யணும். நீங்க நிறைய சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட்லாம் கட்டி ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யணும். நீங்க சிறந்த ஒரு ஆலிமாக ஆகி மதீனா முனவ்வரால ஓதி மாஷா அல்லாஹ் நிறைய மக்களுக்கு பயன் தரக்கூடியவங்களாக இருக்கணும். அப்படி வருவீங்களா? இன்ஷா அல்லாஹ். புரியுதுங்களாமா? அதுக்கு முயற்சி செய்யணும். இந்த மாதிரி முன் உதாரண மக்களை படிக்கணும். வாழ்க்கையில துடிப்புடன் அதை பின்பற்ற முயற்சி செய்யணும். புரியுதுங்களா? இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.